தென்னிந்தியாவின் ஒரு அமைதியான கிராமத்தில் லீலா என்ற மிருதுவான மனம் கொண்ட சிறுமி வாழ்ந்தாள். அவள் தினமும் பள்ளிக்குச் செல்லும்போது வழியிலுள்ள விஷ்ணு கோயிலில் நிமிடத்திற்கு பஜனை பாடுவாள். அவளது குரலில் இருந்த பக்தி அதை கேட்டவர்களின் மனதை எப்போதும் அமைதியாக்கும். ஒருநாள் பள்ளிக்குச் செல்லும்போது கோயிலின் முன் ஒரு வயதான அப்பா அமர்ந்திருந்தார். அவர் மிகவும் சோர்வாகவும் பசியுடனும் இருந்தார். பலரும் அவரைக் கண்டு கவனிக்காமல் சென்றனர். லீலா மட்டும் நிற்கி, "அப்பா, உங்களுக்கு என்ன ஆயிற்று?" என்று கேட்டாள். "குழந்தே, இரவு முதல் ஒன்றும் சாப்பிடவில்லை" என்று அவர் மெதுவாக சொன்னார். லீலா உடனே தனது சிறிய டிபன் பெட்டியை திறந்து தாயார் செய்திருந்த இட்லி மற்றும் சட்னியை அவரிடம் கொடுத்தாள். முதியவர் கண்ணீர் மல்க, "கடவுள் உன்னை எல்லா நலன்களாலும் ஆசிர்வதிப்பார்" என்று சொன்னார். பின்னர் லீலா பள்ளிக்குச் செல்லும்போது ஒரு பயம். "நான் சாப்பாட்டை கொடுத்துவிட்டேன், இப்போது என்ன சாப்பிடுவேன்?" என்ற கவலை இருந்தது. ஆனால் அவள் மனம் தைரியமாக இருந்தது. மதிய வேளையில் ஆசிரியர் லீலாவை அழைத்து, "இன்று பள்ளியில் நல்ல செயலுக்கான பரிசு உனக்கே" என்று புன்னகையுடன் ஒரு சத்தான உணவு பெட்டியை தந்தார். யாரோ ஒருவர் அவள் செய்த நற்கரியைக் கண்டு ஆசிரியருக்கு சொல்லியிருந்தார்கள். வீட்டிற்கு திரும்பியபோது லீலாவின் தாயார் கூறினாள், "கோயில் பூசாரி இன்று வந்து உன் நற்கரியை கூறி சென்றார். மனிதனின் நல்ல செயல் அவன் அறியாத வழிகளில் திரும்பி வரும் மகளே." அந்த இரவு லீலா நட்சத்திரங்களை பார்த்துக்கொண்டு ஒரு விஷயம் புரிந்து கொண்டாள். அன்பு கொடுத்தால் அது 1000 மடங்கு திரும்பி வரும்.